Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு எங்களோட சேனலில் நாங்கள் ஒரு சூப்பரான பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துனீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஷாப்பில் பிரெட் வாங்கவே மாட்டீங்க. யாருக்கு தாங்க பிடிக்காது மேலே நல்ல க்ரன்ச்சியாக உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக ப்ரெட்டு வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த நல்ல மொறுமொறுன்னு சாஃப்டான ப்ரெட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களை சேரும். முடிஞ்ச வர இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே உங்களுக்கு புரியும். வாங்க இன்க்ரீடியன்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்காக 400 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 3 டீஸ்பூன் சுகர், 1 முட்டை, 3/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஆயில் தேவைப்படும். அது கூடவே தேவையான அளவு வாட்டர் தேவைப்படும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் எங்களோட மாவை நாங்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே எங்களோட மில்க் பவுடர், அது கூடவே எங்களோட சுகர், ஈஸ்ட்டு, சால்ட்டு, எங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். உங்களோட உப்பை நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு. அப்போ தான் மாவு நல்லா ஆக்டிவ் ஆகும். வேணும்னா ஸ்ட்ரெயின் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ எல்லாம் நல்லா கம்பைன் ஆகி வந்துடும். இப்போ உங்களோட எக்கை உடைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்கை ஆட் பண்ணணும். எக்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கையால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்கு நல்லா மிக்ஸ் ஆகி படுமான்னு தெரியாது. ஏன்னா எக்கு நல்லா மாவு எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகினதான் மாவு நல்லா பொங்கி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈஸ்ட்டும் எக்கும் சேரும்போது அது நல்லா பொங்கி வர்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு தடவை நல்லா கையால் மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுக்கணும் மாவை. மாவு நல்லா ரொட்டி பிணையிற பதத்தில் தான் வரணும். ஆனால் இந்த மாவு கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் வரும். அதை நீங்கள் மைண்ட் பண்ணி கொள்ள வேண்டாம். நார்மலாக இந்த மாவு அப்படி தான் வரணும், கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையோடு தான் வரணும். ஸோ நீங்கள் ராங் ஆயிடுச்சு, நல்லா கையில் ஒட்டிப்படுது, ஃபுல்லாக சொதப்பிடிச்சு அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். இது டெஃபினட்டாக பிசு பிசுன்னு ஒரு வார தன்மையோடு தான் இருக்கும். அது நல்லா பொங்கி வரும்போது அது நல்லாவே அழகாக வந்துடும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த 1 டீஸ்பூன் ஆயிலையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் ஃபுல்லாக ஆயிலை அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி நீங்களும் எல்லா இடத்துக்கும் மாவில் படுற மாதிரி ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதை நல்ல ஒரு பொலித்தீன் கவராலேயோ இல்லை நல்ல ஒரு புடவையாலேயோ மூடி நாங்கள் நல்லா பொங்க விட போகிறோம். அதாவது இந்த டவ் பொங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வார்மான பிளேஸ் தான் தேவை. ஸோ நீங்கள் இதை வார்மான பிளேஸில் வச்சிங்கன்னா இது நல்லாவே பொங்கி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அவனில் கூட பட்டன்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் லைட்டை போட்டு வைக்கலாம், நல்லாவே பொங்கி வரும் இந்த மாதிரி. ஸோ நான் காட்டின மாதிரி வீடியோவில் பிரெட் லாஃப் பேன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் மாவு எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குதுண்டு. இப்போ நாங்கள் ஒரு ஷீட்லேயோ அல்லது ஒரு பேன்லேயோ கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நாங்கள் மாவை வெளியே எடுத்து ஏர் அவுட் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் மாவு நல்லா உப்பி வந்திருக்குது. இப்போ மாவை ஏர் அவுட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மாவை வெளியே எடுத்துக்க போகிறோம். இந்த மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்குது. ஸோ மாவு நல்லா பொங்கி வந்தால் தான் பான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட டவ் ஷீட்லேயோ அல்லது உங்களோட ஒரு பேன்லேயோ நீங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீட்டமாக ரோல் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த டிசைனில் தான் பண்ணணுன்னு இல்லை,
உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக நான் இந்த டிசைனில் தான் பண்ணுவேன். ஸோ இதை நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு நாங்கள் ஹேர் எல்லாம் பின்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு இதை நல்லா நீங்கள் இழுக்க இது நல்லா இழுப்படும் கைஸ். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தால் அதே போதும். ஸோ நான் 3 ட்விஸ்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ 3 டைம் இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து எங்களோட லோஃப் பேனில் வச்சிடுங்க. இன்னும் ஒரு 1 hour இது நல்லா பொங்கி வரணும். ஸோ இது நல்லா பொங்கி வந்தால் தான் உள்ளுக்கும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போயும் இதை கவர் பண்ணி வச்சிடுங்க. இன்னும் ஒரு ஹவருக்கு இது நல்லா பொங்கி வரட்டும். அப்போ தான் பான் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க இது ஆஃப்டர் 1 hour நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நாங்கள் எக் வாஷர் ரெடி பண்ணிக்குவோம். ஒரு எக்கில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக் வாஷ் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் எக் வாஷ் நீங்கள் பண்ணினீங்கன்னா அது சூப்பரான ஒரு நல்ல அழகான கலர் வரும் மேலே. நார்மலாக அது இல்லாமலும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணினீங்களாம் இன்னும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது அழகாக லுக்காக இருக்கிறதுக்கு. அண்டு நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் எக் வாஷ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி எக்கை அப்ளை பண்ணி விட்டுடுங்க. எல்லா இடத்துக்கும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், நான் கேப் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இந்த டைமில் உங்களோட அவன் 10 minutesக்கு 170ல் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும் அவனை. ஸோ இப்போ நாங்கள் அவனில் வச்சிட்டோம். இதை சரியாக வச்சு இது 15 minutes. நீங்கள் அவனில் 45 minutes 170ல் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள் கைஸ், நான் இதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போ வாங்க இதை கட் பண்ணி பார்த்துடலாம். 170ல் வச்சு மேலேயும் கீழேயும் ஹாட் வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 சைடுமே ஈவனாக பேக் ஆகும். பாருங்க இது பேக் சைடு ப்ரெட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். மேலே நல்லா க்ரன்ச்சியாக பேக்கரியில் நாங்கள் வாங்குகிற மாதிரியே இருக்குது. இப்போ வாங்க நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே ஹாட்டாக இருக்குது, கவனமாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் 1 piece கட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ அடுத்த பீஸ் உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கைஸ். உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது. நான் மோஸ்ட்லி இந்த ப்ரெட்டு வீட்டில் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 1.5 years ஒரு சின்ன பையன் இருக்காங்க. அவங்க பேர் மிகாயில். ஸோ அவங்களுக்கு நான் மோஸ்ட்லி ப்ரெட்டு வீட்டில் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு பேக்கிங் ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ப்ரெட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்பவே இஷ்டமாக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லான டிப் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் இந்த vlogல இந்த சேனலில் உங்களை நான் சந்திக்கும் வரை until then take care, bye bye.